தர்மபுரி மாவட்டத்தில் 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செட்டிக்கரை அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் சதீஷ், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டதற்கான அறிக்கை முறையாக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வாக்கு எண்ணும் 2 மையங்களில் பாதுகாப்பு அறையில் வைத்து சீல் வைக்கப்பட்டு 24 மணி நேரமும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறைக்கு சீல் வைக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையத்திற்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நாகை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையை 24 மணி நேரமும் கண்காணிக்கும் வகையில் CCTV அமைக்கப்பட்டுள்ளது. துணை ராணுவ படை, தமிழ்நாடு காவல்துறையினர் 134 பேர் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் சுழற்சி முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளில் தேர்தலில் பதிவான வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பார்வையாளர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் பாதுகாப்பு அறையில் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. 90 காவல்துறையினர் மற்றும் 72 மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பில் 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது.